ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 6 திருவசனங்கள் 41 51 வரை. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாழொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் தர செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருபவர் என இறைமாற்று நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் காலை நேரத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராலும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித ஆரோக்கிய மாதாவுடைய அன்பு பக்தர்களே, காலை உணவு விடுதிக்கு வந்த ஒருவர் அங்கிருக்கின்ற உணவு பரிமாறுகின்றவரை பார்த்து, எனக்கு 2 முட்டையில் செய்த ஒரு ஆம்லெட், அதோடு அன்பு வார்த்தைகள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். 2 omelets with kind words என்று சொல்லுகிறார். அந்த பணியாளர் அந்த நபருக்கு 2 முட்டையில் செய்யப்பட்ட ஆம்லெட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். கொடுத்த பிறகு அவரை பார்த்து, சார், 2 ஆம்லெட்டோட கைண்ட் வேர்ட்ஸ் கேட்டனேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த பரிமாறுகின்றவர் குடிந்து அவர் காதிலே சொல்லுகின்றார், தயவு செய்து இந்த முட்டையை சாப்பிட்டாருங்க, இது ஏற்கனவே பழைய முட்டை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள் வருவதும், வார்த்தைகள் விளக்கம் அளிப்பதும், வார்த்தைகள் வியம்புவதும் மற்றவர்களுக்கு நலம் பயக்க வேண்டும், வாழ்வளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு வரமாக இருக்க வேண்டும். அதைத்தான் திருத்தந்தை அவர்கள் இன்றைய நாளிலே உலக சமூக தொடர்பு நாளில் மிக சிறப்பாக எடுத்துச் சொல்லுகின்றார். வந்து பாரும். இயேசு கொடுத்த அந்த அழைப்பு சீடர்கள் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பிய பொழுது சென்று அவரோடு தங்கி இயேசுவை கண்டோம் என்று சொல்லி மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகின்ற அந்த சூழலை பார்க்கிறோம்.
லாசர் இறந்த பிறகு இயேசு அங்கே செல்லுகின்றார். மார்த்தாள் ஓடி வந்து இயேசுவை சந்திக்கின்றார். இயேசுவே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்று மார்த்தாள் சொல்லுகின்றார். இயேசு கலங்கியவராக அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது மார்த்தா சொன்ன வார்த்தை இதுதான், வந்து பாரும் என்று இயேசுவை அந்த கல்லறைக்கு அழைத்து செல்லுகின்றார். அங்கு லாசர் உயிர் பெறுகிறார். அன்புக்குரியவர்களை அறிமுகப்படுத்துவதும் மற்றவர்களுக்கு உறவை சொல்லுவதும் வார்த்தைகள். இயேசுவே வார்த்தையானவர் கடவுளாக வந்தார், நம்மிலே வாழ்கிறார் என்பதை அருளப்பத செய்தியின் ஆரம்பத்திலே நாம் படிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், 450 பொய் இறைவாக்கினர்களை எல்லாம் கொன்று குவித்த இந்த இறைவாக்கினர் எளியா அரசிக்காக பயந்து ஓடுகின்றார். ஒரு நாள் பயணத்திற்கு பிறகு கடைந்து அந்த சூரியக்கடையிலே பக்கத்திலே அமர்ந்து கடவுளை பார்த்து என்னை எடுத்துக் கொள்ளும், என்னுடைய மூதாதையை விட நான் தகுதியற்றவர் அல்ல, நல்லவர் அல்ல என்று சொல்லி தன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்ள விரும்புகிறார். அந்த அளவுக்கு விழிப்புக்கு தள்ளப்பட்ட அவரை கடவுள் தன்னுடைய வானத்தவர் வழியாக உணவு கொடுத்து, உயிர் கொடுத்து, வழி கொடுத்து அவரை வாழ வைக்கின்றார். புனித பொனவைச்சூர் இந்த பகுதியை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவர் மிக சிறப்பாக சொல்லுகின்றார். இந்த முதல் வாசகத்திற்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அறிவிப்பான தன்னுடைய உணவை உணவாக தருகின்ற அந்த செய்திக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை சொல்லுகின்றார். இறைவாக்கினருக்கு வானத்துதர் வழியாக உணவு வழங்கப்படுகின்றது. அந்த உணவை உட்கொண்ட பிறகு அவர் இறை தேடலிலே அவர் புறப்படுகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவு முதலிலே கொடுக்கப்பட்ட பிறகு அவரை சாப்பிட்டு விட்டு படுத்து விடுகிறார். இரண்டாவது முறையும் வானத்துதர் வந்து உணவு கொடுத்து, இன்னும் உன்னுடைய பயணம் நெடுதூரம் இருக்கிறது, உனக்கு சென்று தேவைப்படுகிறது, என்னை உணவை உட்கொள்ள என்று சொல்லுகின்றார். அதன் பிறகு 40 நாளும் 40 இரவும் அவர் பயணம் மேற்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். நாம் இந்த உலகிலே சிறு பயணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சென்று சேர வேண்டிய இடம் விண்ணகம் இறைவனுடைய திரு சன்னிதானம். அதற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தை நோக்கி நாம் திருப்பயணமாக மேற்கொண்டோம். ஆனால் இங்கு வந்த பின்பு கூட இந்த அன்னையினுடைய திருமுகத்தை காணக்கூடிய அந்த பேரு நமக்கு கிடைக்காமல் போயிருப்பதிலே வருத்தமாக வேதனையாக இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில நாம் சிறு பயணிகள் என்பதை இன்றைய நாள் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. முதல் வாசகத்தினுடைய அனுபவங்கள் இறைவனை நோக்கிய நம்முடைய பாதை இருக்க வேண்டும். இறை வெளிச்சத்தை தேடிய உணர்வு இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய ஆழ்மன சிந்தனை நமக்கு தேவைப்படுகிறது. அதே நேரத்திலே ஆற்றல் பெற்று நாம் பணி செய்திட வேண்டும் என்பதை முதல் வாசகம் நமக்கு புனித பொனவைச்சூர் வழியாக எடுத்துச் சொல்லுகின்றது. பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். இறை பிரசன்னத்தை மெல்லிய காற்றிலே அந்த குகையிலே இருந்து காணுகின்ற அந்த பேச்சை இறைவாக்கினர் பெறுகிறார். இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுலடியார் நற்கருணையுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நற்கருணை நாம் உட்கொண்டோமானால் நாம் சீற்றம் கொள்ளாமல், கூச்சம் விடாமல், பழி சொல் இல்லாமல் எல்லாவற்றையும் தீமைகளையும் அகற்றி நேர்மையான நன்மையான உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அழைக்கின்றார். நற்கருணை வாழ்வின் உணவு என்று சொல்லுகின்ற பொழுது வெறும் சாதாரண நிலையில் அல்ல, அது நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட இறை அனுபவத்தை அது தர வேண்டும். ஒரு பெரிய ஆலயம், அந்த ஆலயத்திற்கு சரியாக 12 மணிக்கு ஒருவர் வருகிறார். அவர் அந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய தகுதியான உடை இல்லாதவர். பணி செய்கின்ற பொழுது வேலை செய்த அதே உடை, அதே வேர்வை அதோடு ஆலயத்திற்குள்ளே வருகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு உள்ளே நுழைந்தவர் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அந்த ஆலயத்திற்குள் இருப்பார். அதன் பிறகு சென்று விடுவார். ஆகவே அந்த ஆலயத்தை கண்காணிக்கின்ற பொறுப்பாளர் அவர் மீது சந்தேகப்பட்டு அவர் பின்னால் போய் பார்க்கிறார். அவர் நற்கருணை பெட்டிக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லுகின்றார். அதன் பிறகு தலையை
வணங்கி சென்று வெளியே போய்விடுகிறார். அந்த காப்பாளர் தொடர்ந்து அவரை சென்று, என்ன செய்றீங்க, எதுக்கு வந்தீங்க? நான் ஜெபம் செய்ய வந்தேன். நீங்க ஜெபம் சொன்னதே நான் பார்க்கலையே. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், இயேசுவே ஜிம் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை பார்த்தால் நான் அவரை பார்த்தே நான் போய்விடுவேன். அதுதான் என்னுடைய ஜெபம், என்னுடைய வாழ்வு என்று அவர் சொல்லுகிறார். ஏறக்குறைய 3 மாதத்திற்கு பிறகு அவர் தொடர்ந்து இவ்வாறு வருவது இல்லை என்பதை உணர்ந்து அந்த காப்பாளருக்கு தனது சந்தேகம் என்ன ஆகிவிட்டது, தினைக்கும் வந்தாரே இப்ப காணமே என்று பார்க்கிற பொழுது அந்த ஊரில் இருக்கிற பெரிய மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் இரவு தன்னுடைய வீட்டுக்கு செல்லுகிற பொழுது விபத்துக்குள்ளாகி அந்த மருத்துவமனைக்கு செல்லுகின்றார். கையிலே கட்டு போட்டு இருக்கிறார்கள், முதுகிலே அவருக்கு ஒரு பெரிய காயம் இருக்கிறது. ஆகவே மருத்துவமனையிலே அவருக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவமனையிலே இவர் எல்லாரையுமே மகிழ்ச்சி படுத்தக்கூடியவராக, எல்லாருக்கும் நம்பிக்கை தருகின்ற வார்த்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஏறக்குறைய 15 நாட்களுக்கு பிறகு அவரை அந்த மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி விடுகிறார்கள். ஆகவே சரியாக அவர் புறப்படுகிற பொழுது அங்கே இருக்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், அங்கே இருக்கிற மற்ற நோயாளிகள் எல்லாமே வந்து குரா மொரோ என்று அழ ஆரம்பித்தார்கள். இந்த அழுகை சட்டம் கேட்ட அந்த மருத்துவமனையினுடைய மேலாளர் சூப்பரண்ட் வந்து என்ன என்று கேட்கிறார். பொழுது இவர் வீட்டுக்கு போறாரு என்று எல்லாரும் அழ ஆரம்பித்தார்கள். நோயாளி வீட்டுக்கு போவது மகிழ்ச்சியானது, ஏன் நீங்கள் எல்லாம் அழுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அங்கே தலைமை சாமியராக இருந்தவரும் அங்கே இருக்கிற மற்றவர்கள் எல்லாமே சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த 15 நாள் இந்த இடம் மோட்சம் போல இருந்தது, எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தோம். வேதனை, துன்பம், கலக்கம், நோய் எல்லாரும் இருந்தாலும் கூட இவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார். ஒவ்வொரு பக்கத்தில் போய் நின்று இவர் உதவி செய்வார். ஆகவே இவரை பார்க்கிற பொழுது ஏதோ வித்தியாசமான ஒரு அன்பு உறவு எங்களுக்கு ஏற்பட்டது, ஒரு பிணை ஏற்பட்டது. ஆகவே இவரை பிரிய எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த சூப்பரன் அந்த ஜிம்மை பார்த்து கேட்கிறார், என்ன சார் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்களே, எப்படி இப்படி உங்களால் இருக்க முடிந்தது என்று கேட்ட பொழுது, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை சார், என்னை பார்க்க வருகின்ற விருந்தாளி ஒருவர் கொடுத்த சக்தி தான், ஆற்றல் தான் என்று சொல்லுகிறார். அவர் அந்த சூப்பரண்ட் அங்கே இருக்கிற சீஃப் நர்ஸை பார்க்கிறார். என்னம்மா யாரும் விருந்தாளி வருவாங்கன்னு சொன்னாங்க, ஆனா இதை தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே. ஆமா சார், ஒரு தேடி யாரும் வரமாட்டாங்க சார், அந்த தேதி எப்போதும் எப்படியா தான் சார் இருக்கும், பார்வையாளருடைய தேடி யாருக்கும் வந்து பார்த்தது இல்லையே. என்ன சார் யாரும் வந்தாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்ட பொழுது, சரியாக 12 மணிக்கு இயேசு வருவார், இயேசு வந்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய கட்டில் அருகிலே நின்று என்னை பார்த்தால் நான் அவரை பார்ப்பேன், அவர் சென்று விடுவார். அந்த உறவுதான், அந்த வருகைதான், அந்த பிரசன்னம் தான் என்னை வாழ்வித்தது. ஆகவேதான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது, உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த முடிந்தது. அதற்கு காரணம் 12 மணிக்கு வருகின்ற அந்த விருந்தினர் என் இயேசு என்று சொன்னாரா. அன்புக்குரியவர்களே, சாதாரண அந்த உறவு, அவர் கொண்டிருந்த அந்த உறவு, இயேசுடைய பிரசன்னத்தை அவரால் காண முடிந்தது. இந்த நண்பருடைய வேலையிலே இருக்கிற கடவுள் ஏன் காலமெல்லாம் நம்மோடு தந்து விரும்பினார் என்று புனித அல்போன்ஸ் லிகோரியார் சொல்லுகின்றார். இயேசு தன்னுடைய பிறப்பினால், தன்னுடைய பாடுகளினால், தன்னுடைய சாவினால், தன்னுடைய உயிர்ப்பினால் நமக்கு செய்ய வேண்டிய மீட்பின் காரியங்கள் எல்லாவற்றையுமே செய்துவிட்டார். ஆனால் அதைவிட ஒரு படி அதிகமாக நம்மோடு தங்க, நம்மிலே வாழ, நம்மிலே செயல்பட அவர் விரும்பினார். ஆகவேதான் நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகின்றார். இந்த நற்கருணை வாழ்கின்ற நற்கருணையாக, ஆற்றமிக்க நற்கருணையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மட்டுமல்ல, புனிதனுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவான ஒரு ஆற்றலை தந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். புனித பிரான்சிஸ் சொல்லுகிறார், நற்கருணை 2 விதமான மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஒன்று, ஆன்மீகத்திலே குறைவாக இருப்பவர்களுக்கு, சோர்ந்திருப்பவர்களுக்கு, பாவ நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்கருணை தேவைப்படுகிறது. அவர்கள் உற்சாக பெற, சிறப்பாக வாழ்வதற்கு. இறை தன்மையிலே, புனிதத்திலே வாழ்கின்றவர்களுக்கு நற்கருணை தேவைப்படுகிறது, தொடர்ந்து அதே நிலையிலே நிலைத்திருப்பதற்காக என்று சொல்லுகின்றார். ஆகவே நற்கருணை நமக்கு வாழ்வு தருகின்ற உணவாக இருக்கிறது. அது உணவு மட்டுமல்ல, ஒரு உறவாக இருக்கிறது. இறைவனுடைய ஆற்றலை, இறைவனுடைய அனுபவத்தை, இறைவனுடைய அன்பை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு காட்டின் வழியே பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே வழியிலே ஒரு பெரிய மரமானது எரிந்து கொண்டிருக்கிறது. பார்வையற்ற ஒருவன் அந்த பக்கத்திலே செல்லுகின்ற பொழுது இன்னொருவன் அழைக்கின்றான், அங்கே போக வேண்டாம், அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. எப்படி இந்த காட்டை கடப்பது என்ற பொழுது அந்த சொன்னவர் சொல்லுகின்றார், நான் ஊனமுற்றவர், நீ பார்வையற்றவர், ஆகவே உன்னுடைய கழுத்திலே என்னை தூக்கிக்கொள், நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு அந்த ஊனமுற்றவரை அந்த பார்வையற்றவர் தன்னுடைய தோளிலே தாங்கிக் கொள்ளுகிறார். இரண்டு பேரும் பாதை பெரிய பயணம் மேற்கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவரை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நற்கருணையை இந்த நாட்களிலே பெற முடியாத ஒரு சூழல் இருந்தால், புனித கேத்ரின் சியனா சொல்லுவது போல அவருடைய வாழ்க்கை முழுவதும் நற்கருணை தான் உணவாக இருந்தது. அதுதான் அவருக்கு உயிர் கொடுத்தது, வாழ்வை கொடுத்தது. ஆனால் சில நேரங்களிலே அது நற்கருணையை கூட பெற முடியாத நிலையில் அவர் ஆசை நன்மையின் வழியாக வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் அவருடைய வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இந்த நற்கருணையை நாம் பங்கு பெற முடியாத இந்த சூழ்நிலையிலே இதோ ஆசை நன்மையின் வழியாக, ஆன்மீக நன்மையின் வழியாக இந்த இயேசுடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆனால் இயேசு வெறும் நற்கருணையை உண்பவர்களாக மட்டுமல்ல, நற்கருணையை வாழ்பவர்களாக, நற்கருணைய சிறு பேழையாக நாம் வாழ்ந்திட வேண்டும் என்று நமக்கு அன்போடு அழைக்கின்றார். அதைத்தான் அன்னை மரியாள் வாழ்ந்தார். எல்லாவற்றையுமே உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து செயல்பட்டு வந்தார். நற்கருணை வேலையாக அன்னை மரியாள் இயேசுவை தாங்கியது தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறார். ஆகவே அன்னையினுடைய திருத்தலம் தேடி அன்னையினுடைய அருள் ஆசிரை வேண்டி நிற்கிறாரா, அந்த அன்னையை போல நாம் வாழ்கிற நற்கருணையாக நாம் மாற வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் நற்கருணையை வழங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். வந்து வாரும் என்ற அந்த அனுபவத்தை நாம் மற்றவருக்கு சொல்லி இயேசுவிடம் அவர்களை அழைத்து வருகின்ற அந்த அன்பும் அந்த பேரும் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றலை, அனுபவங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். இது நற்செய்தியிலே மிக உருக்கமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். ஆனால் இது வெளிப்படுத்துவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம், அவர் தங்களை சார்ந்தவர், தங்கள் ஊரிலே வாழ்ந்தவர், என்னுடைய பெற்றோர் நமக்கு தெரியுமே, உற்றார் உறவுகள் தெரியுமே என்று இடரல் பட ஆரம்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, எலியாவை உணவு கொடுத்து நடக்க செய்த அதே கடவுள் நமக்கு நற்கருணையை கொடுத்து நம்மை நடக்க சொல்லுகிறார், நம்மை வாழ சொல்லுகிறார், நம்மை வழிகாட்ட சொல்லுகிறார், நம்மை வாழ்விக்க சொல்லுகின்றார். ஆகவே நாம் பெறுகின்றது நற்கருணை வெறும் வழிபாட்டு ரீதியாக மட்டுமல்ல, வாழ்வின் ரீதியாக நாம் இந்த நற்கருணையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். உறவு என்பது இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவது என்பதைத்தான் நமக்கு இந்த நற்கருணை கொண்டாட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே நாம் நற்கருணையை கொண்டாட வேண்டுமானால் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை யோசிக்க வேண்டும், அதை நம்முடைய வார்த்தையிலே, வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும். அது வார்த்தையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். ஆகவே இந்த ஊடரங்கு காலத்திலே இறைவனை நேரடியாக சந்திக்கின்ற நற்கருணையை பெறுகின்ற வாய்ப்பு இல்லாத போதும் நாம் ஆசை நன்மையின் வழியாக, இறை வார்த்தையை படிப்பதன் வழியாக, மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதன் வழியாக இறை நம்பிக்கையை நாம் மற்றவர்களுக்கு வழங்க இறைவன் நம்மை அன்போடு அழைக்கின்றார். இன்றைய நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் சூழ்நிலையில் கடவுள் நம்மை தொடுபவராக, நம்மை பராமரிப்பவராக, பாதுகாப்பவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக, எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு உடன் இருப்பவராக இருக்கிறார் என்பதை உணர வேண்டுமானால் இந்த இரண்டாவது வாசகத்திலே சொல்லப்பட்ட நல்லவர்களாக, வல்லவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக இறை நம்பிக்கையை மற்றவர்களுக்கு வழங்கக்கூடிய அன்பின் அப்போஸ்தலர்களாக, நம்பிக்கையின் அப்போஸ்தலர்களாக வாழ்ந்திடவும். அவ்வாறு வாழ வரவேண்டி வந்திருக்கிற நமக்கு புனித ஆரோக்கியனை அருளையும் ஆசிரியையும் ஆற்றலையும் அனுபவத்தையும் இயேசு அனுபவத்தையும் நமக்கு தந்திட வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம்.